இல்ல முன்னெல்லாம் அவரு கோபத்துல பேசுறாரோ, அவரு மற்றவங்கள மதிக்காம பேசுறாரோன்னு நான் நீங்க இங்க வந்திருந்தப்ப கேட்டப்பயே நான் சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்தா அவர் அடிப்படையே தவறா தெரியுது. சீமான் அவர்கள் அங்க வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு, அங்க நடந்தவற்றை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்காரு. ஆனா அவர் அத தனது சுயலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவருக்கு பயிற்சி குடுத்ததா? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் அவர் இத்தன நாள் அது மாரி பேசியிருந்தது தெரிஞ்சா நான் முன்னயே அதுக்கு கேள்வி கேட்டிருப்பேன். நான் அத பத்தி கவனிக்கல. ஒருவர தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் தலைவரே வந்து நின்னுகிட்டு பயிற்சி குடுத்து என்ன இங்க தமிழ்நாட்டுல போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்றதுக்கா? எதுக்கு அது? இல்ல தமிழ்நாட்டுல துப்பாக்கி ஏந்தி தனி தமிழ்நாடு கேட்கணும்னா, பேரறிஞர் அண்ணாவே தனி தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கைய விட்டுட்டார். அது வந்து நல்லதில்ல அப்படின்னு. அதனால திரு சீமான் அவர்கள், நான் பெரிய கொள்கை வீரரா, பெரிய புரட்சியாளரா அவர் தன்னை காமித்துக் கொண்டதெல்லாம் ஒரு போலித்தனம் தான். அந்த ஈழத்து பத்திரிகையாளர் சொல்வது போல, போட்டோகிராஃபர் சொல்வது போல, மோசடித்தனம் தாங்கிறது வெளிப்படுது. அது அவர்தான் அதெல்லாம் இல்லைன்னா பதில் சொல்லி வெளியில வரணும். இன்னொன்னு மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவது, இன்னும் தன்னை தவிர மற்றவர்கள்லாம் மட்டமானவர்கள் என்று பேசுவது, அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது, நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற தலைவர்களை பற்றி, மற்ற அரசியல் கட்சி இந்த தற்கால தலைவர்கள், நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லோரை பற்றியும் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் போன்று அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சமூக நீதி போராளியை பற்றி இவரே கடந்த ஆண்டுகள்ல எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காருன்னு தெரியும். இப்ப அப்படியே அதுல இருந்து மாறி இப்படி பேசிட்டு அதை ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா இன்றைக்கு ஏமாந்தவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவர் வந்து அவர் விட்ட வெளிப்படுத்திய அந்த போட்டோக்களின் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிய வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தது அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி என்னமோ பிரபாகரன் இவருக்கு அரசியல் வாரிசு மாதிரி இவர் தன்னை காட்டிக் கொண்டிருந்ததுனால அதை கண்டு எத்தனையோ பேர் வந்து ஏமாத்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.